வாய்ப்பு ஒன்றும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். எடுத்து 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், இல்லை 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை வாங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை படிக்கலாம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்த திராணி உள்ளதாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். பவுல் சொல்லுகிறார், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதல்னாலே எந்த உபத்திரத்தாகலும் அகப்படுகிறவர்களுக்கு. அப்படின்னு சொன்னால், ஒரு உபத்திரத்தை, நிறைய உபத்திரத்தை சகித்த பின்புதான் உபத்திரத்தில் இருக்கிற மக்களுக்கு புத்தி சொல்லி கொடுக்க முடியும். ஆமே, உபத்திரத்தை ஒரு நபர் சகிக்காம அந்த உபத்திரத்தை விட்டுவிட்டா அந்த மனுஷனால ஒரு பிரயோஜனம் இல்லை, புத்தி சொல்லி கொடுக்க முடியாது. அப்போ பவுல் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்ததுனால உபத்திரப்படுகிறவளுக்கு, அவர் உபத்திரப்பட்டதுனால உபத்திரப்படுவளுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த உபத்திரத்தை நல்ல ஆலோசனை கேட்டு நீங்கள் விடுதலை வாங்க வேண்டும். நல்ல ஆலோசனை கேட்டு நீங்கள் உபத்திரத்தில் விடுதலை வாங்காவிட்டால் நாம் தோல்வி அடைந்து விடுவோம். ஆமே, கிறிஸ்துவன் உபதேசம் உங்களை அழிக்காது. கிறிஸ்துவன் உபதேசம் உங்களை வஞ்சிக்காது. நீங்கள் எப்படிப்பட்ட பாடுகள் இருந்தாலும் அந்த கிறிஸ்துடைய வசனம் அந்த பாடுகளில் நீப்பதற்குள்ள எல்லா ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்போ நாம் அதில் எதில் அடிபட்டு இருக்கோம்னு சொன்னால், கிறிஸ்துவன் ஞானத்தில் நீங்கள் நிற்க மாட்டீங்க. எல்லாரையும் சொல்லலை, சில கிறிஸ்துவன் ஞானத்தில் எந்த பாடு வந்தாலும் அந்த பாடுகளை சுவிசேஷம் மூலம் அந்த பாடுகள் வந்து வெளியே வருவாங்க. சிலர் அந்த பாடுகளை குறித்தே அறிந்திருக்க மாட்டாங்க. ஆமே, சிலர் எனக்கு பாடு இல்லை என்று நினைத்தால் பின்பு பாடு வரும். ஒன்றும் அனுபவிக்காமலும் போக முடியாது. ஒரு பாடு கத்தர் வச்சிருப்பார். கொஞ்ச காலம் கத்தர் பேசுவார், கொஞ்ச காலம் அணைச்சு பார்ப்பார், கொஞ்ச காலம் புத்தி சொல்லுவார். பாடுகளை இப்படி தீர்க்கலாம், பாடுகளை அப்படி தீர்க்கலாம்னு சொல்லுவார். ஆனால் நம்ம சரியாக அதை கேட்டு அதன்படி நடக்காவிட்டால் அவரே பிரச்சனையை உண்டு போடணும். அல்லேலூயா, ஆமே. பின்ன அவர் பிரச்சனை உண்டு பண்ணால் ஈஸியாக ஒன்றும் எடுத்து மாற்ற முடியாது. அல்லேலூயா. அப்போ அதனால் பவுல் சபைக்கு சொல்லுற வார்த்தையை கேட்டு நீங்கள் அதன்படி நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள, நாங்கள் ஆறுதல் செய்த திராணி உள்ளவர் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அல்லேலூயா. பவுல் எதுக்கு சொல்ல, எங்க உபத்திரப்பட சொல்லுகா? நீங்கள் கிறிஸ்துவுக்காக படுகிற உபத்திரம். உங்களுக்காக உபத்திரம் உண்டு. நீங்க இப்ப எல்லாருமே உங்களுடைய உபத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்க உபத்திரங்களை பார்த்தா ஒரு காலம் தீராது. அப்ப நீங்கள் கிறிஸ்துவுக்காக நீங்கள் உபத்திரப்படும் போது, அந்த உபத்திரத்தில் இருக்கும்போது உங்க உபத்திரத்தை கத்தர் மாற்றி, கிறிஸ்துடைய உபத்திரப்படுவதை மாற்றி உங்களை கரெக்டான வழியில கத்தர் நடத்த வல்லவராக இருக்கு. அல்லேலூயா, ஆமே. அப்போ நீங்கள் உபத்திரங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் சொல்லவில்லை. வருகின்ற உபத்திரத்தை, மற்றுடைய உபத்திரத்தை நீங்கள் புத்திசாலியாக இருந்து கிறிஸ்துடைய வசனத்தில் இருந்து அந்த உபத்திரங்களை நீங்கள் சொல்லி நீங்கள் அவர்களை இப்படி நடக்க வேண்டும் என்று காண்பித்தால் அந்த வசனம் அவங்க உபத்திரத்தில் மாறும். அல்லேலூயா, மாற்றி கொடுக்கும். இந்த கஷ்டமானாலும் சரி, எந்த நெருக்கமானாலும் சரி, வியாதிகளாக இருக்கலாம், எந்த போராட்டமாக இருக்கலாம், அந்த வசனம் அந்த பிரச்சனையை மாற்றி கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்காக நெருக்கப்படுறோம், அது இருக்கட்டும். ஆனால் கிறிஸ்துவுக்காக நீங்கள் பாடுபட்டு நெருக்கப்படும் போது கர்த்தர் 2 காரியம். ஒன்று, அவருக்காக நீ பட்ட பாடுக்கு அதிசயங்களை செய்கிறா. ஒன்று, உனக்காகவும் அற்புதத்தை கர்த்தர் செய்கிறா. அல்லேலூயா. அப்போ சபையில் நம்ம வந்திருக்கிற நாம் ஈஸி அல்ல. சபை என்பது ஈஸி அல்ல. என்ன, பரலோக ராஜ்யம் பாடுபடுறவங்களுக்கு கொடுக்கறதான் பரலோக ராஜ்யம். அப்போ பாடுபடுற கொடுக்க பரலோக ராஜ்யம். உங்களுக்கு எந்த பாடுகள் வந்தாலும் கிறிஸ்துவுக்காக வேலை செய்து கிறிஸ்துவை கொடுக்கறதுனால, கிறிஸ்துவை நேசிக்கிறதுனால, கிறிஸ்துவை ஆராதிக்கிறதுனால, எந்த பாடுகள் கிறிஸ்துவ மூலம் வந்தாலும் அந்த பாடுகளை கர்த்தர் மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை ஏன்
மாறலைன்னு சொன்னால் நம்மள நிறைய மிஸ்டேக் இருக்குங்க, நம்மள நிறைய குழப்பங்கள் இருக்குங்க. கூடி போனால் கொஞ்சம் பேர் 10-50 பேரை தான் கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியை ஆண்டவரை அறிஞ்சவங்க, மற்றவங்க எல்லாருமே ஆண்டவரை அறிந்தவங்க இல்லை. ஒரு குழப்பம் வந்தவங்க சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு குழப்பம், ஐயோ எனக்கு பயங்கர குழப்பம்னு சொல்லுவாங்க. அந்த குழப்பம் வந்தது உண்மைதான். அந்த பாடுகளை மாற்ற இந்த வசனத்தில் ஆயிரக்கணக்கான எழுத்துக்கள் இருக்கு, அது மாற்றப்படும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ட பாருங்க, அவர் சொல்ல எப்படி எனில் கிறிஸ்துவுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க. அப்ப கிறிஸ்துவின் பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல, அப்ப நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும், நீங்கள் சபைக்கு வருகிற நீங்கள் கிறிஸ்துவின் கொஞ்சம் பாடுகள் உங்களுக்குள்ள பெருக வேண்டும். கிறிஸ்துவனுடைய பாரங்கள், கிறிஸ்துவின் பாடுகள் உங்களுக்குள்ள பெருக வேண்டும். அப்ப கிறிஸ்துவின் பாடுகளை நீங்கள் பெருக பண்ணினால் மாத்திரம்தான் கர்த்தரை சந்திக்க முடியும். அல்லேலூயா, ஆமென். இல்ல நான் கிறிஸ்துவின் பாடுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு ஒண்ணுமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நான் சபைக்கு வருவேன் போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. நான் கிறிஸ்துவின் பாடுகளை எடுத்து நான் செயல்படாவிட்டால் எனக்கும் கிறிஸ்துவுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, நான் சபைக்கு வரலாம். அப்ப இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் இருக்கிற இடத்துல கிறிஸ்துவாய் கொஞ்சம் பாடுபடுங்க. அல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் பாடுபடுங்க, கொஞ்சம் ஓடுங்க, கொஞ்சம் ஆண்டவருக்காக செய்யுங்க. எதை நீங்கள் ஆண்டவருக்காக செய்து பாடுபடுறீங்களோ அந்த பாடுகள்ல கிறிஸ்து ஆறுதல் பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். நம்ம எதுக்கு படைத்திருக்கிறார், நம்ம எதுக்கு இங்கே உண்டாக்கி இருக்கிறார், எதுக்கு நம்ம சபையை வைத்திருக்கிறார், எதுக்கு நம்ம ஊழியக்காரலா வைத்திருக்கான்னு சொன்ன, இந்த ராஜ்யத்தில் கொஞ்சம் காலம்தான். இந்த ராஜ்யத்தில் இருக்கும்போது அநேக காரியங்களுக்கு நீங்க பாடுபடலாம், அது பிரயோஜனம் இல்லை. தேவனுக்காய் பாடுபடுறது பரலோகத்தில் நிற்கும் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பாடுபட்டால் உலகம் சில வேளை உங்களுக்கு ஆறுதல் தராது, உலகம் உங்களை சந்திக்க வராது, உலகம் உங்களை நேசிக்க வராது. ஆனா நீங்கள் கிறிஸ்துவுக்காய் பாடுபடுகிறதுனால கர்த்தர் உனக்கு ஆறுதலாக இருப்பா. எந்த சூழ்நிலை, எந்த பிரச்சனையிலும், எந்த விதமான போராட்டம், எந்த விதமான உபத்திரங்கள், ஏதொரு சூழ்நிலை மாறி வந்தாலும், எதிராளி உன்னை தாத்து கொலை செய்ய வேண்டும் வந்தாலும், நீ கிறிஸ்துவுக்காய் படுகிற பாடுகளை நினைத்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணா போதும், பரலோக ராஜ்யத்திலிருந்து கர்த்தர் இறங்கி வந்து நீ பாடுபட்டதுனாலே உனக்கு எல்லாம் ஆறுதலை தர என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் கர்த்தருடைய ஊழியக்காரர் இருக்கிறதுனால அவருக்கு எல்லா பாடுகள் வருகிறதெல்லாம் கர்த்தர் ஆறுதல் படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். சின்ன பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் சின்ன வயதிலே கிறிஸ்துவுக்காக நீங்கள் கொஞ்சம் பாடுபட்டால், கிறிஸ்துவுக்காக கொஞ்சம் நீங்க நின்னீங்கன்னு சொன்ன, கிறிஸ்துவுடைய வசனத்தில் நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்ன, நீங்க பாடுபட தொடங்கி ஒரு 6 மாசத்திலே நீங்கள் கர்த்தரை காண போறீங்க. அல்லேலூயா. தேவனை காணாம உங்களுக்கு பாடுபட முடியாது, தேவனை காண வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுறார், நீங்கள் இன்றைக்கு வர தேவனை பார்க்காமையாக நீங்க விழுந்து கொண்டிருக்காது. நிறைய பிதாக்கள் இருக்கிறீங்க, இன்றைக்கு வர தேவனை தரிசிக்கவில்லை, அதனால தான் நம்ம விழுந்துட்டு இருக்கோம், அதனால தான் பிள்ளைகள் விழுந்துட்டு இருக்காங்க. இந்த நாளில் நீங்க ஆண்டவரை உமக்காக நான் பாடுபடுவேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு பாடுகளை எடுத்து நீங்கள் செய்யும் போது அவரிடத்தில் பலத்த ஆறுதல் உங்கள் மேல் பிறப்பிக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்ல நம்ம இங்க சர்ச்சை நடத்தி என்ன பலம் இருக்குது, நான் பேசி என்ன பலம் இருக்கிறது, நீங்க எங்க வந்திருந்து என்ன பலம் இருக்கிறதுன்னு கேட்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் சொல்ல, ஆண்டவருடைய பாடுகளை நீங்க சுமக்கத்தான் ஆண்டவர் சபைக்கு கொண்டு வந்திருக்கா. ஆண்டவருடைய நினைவுகளை அறிந்து அந்த பாடுகளை நீங்க சுமக்க வேண்டும். ஆமென். அப்படி சுமந்தாதான் கர்த்தருடைய ராஜ்யம் உங்களை சந்திக்க போகுது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், அதை பற்றி எனக்கு தெரிய வேண்டாம், அதை பற்றி எனக்கு அறிய வேண்டாம், அது நடந்து போகட்டும் அப்படின்னு நினைச்சா நீங்களும் கிறிஸ்துவ மாட்ட எந்த சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கு வரப்போற பாடுகள்ல சகாயம் பண்ண மாட்டார், உங்களுக்கு வரப்போற துக்கங்கள்ல சகாயம் பண்ண மாட்டார், உங்களுக்கு வரப்போற பிரச்சனையில சகாயம் பண்ண மாட்டார். கர்த்தர் சொல்லுவா, நீ உன் முதுகை காட்டுன, நானும் இப்போது முதுகை காட்டுறேன். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் என்னுடைய உங்க முதுகை எனக்கு காட்டுனீங்க, நானும் முதுகை காட்டுறேன், அதுல சகாயம் வராது என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியா நீங்க பிழைத்து கொண்டிருப்பது
இப்ப நீங்க பிழைக்கிறீங்க, அது எல்லாரையும் கர்த்தர் பிழை பூட்ட வல்லவரா இருக்கா. ஒரு பட்சியை பாருங்க, அதை பிழை பூட்ட இருக்கா. ஒரு புல்ல பாருங்க, அதை பிழை பூட்டுகிறா. அப்ப உங்களை பிழை பூட்டுறது வேற. ஆனா அந்த பிழை பூட்டுறதுல நீங்கள் ஆண்டவருக்காக பிரயாசப்படும் போதுதான் கர்த்தர் மெய்யாக ஆறுதலை கர்த்தர் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் சொல்லும் போது அவங்க ஊழித்து போவாங்க, பாடுகள் இருக்குது, கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார். பண கஷ்டம் இருக்கிறது, கர்த்தர் அதை கொடுத்து ஆறுதல் படுத்துகிறார். துன்பம் இருக்கிறது, அதை கர்த்தர் அந்த துன்பத்தை ஆறுதல் படுத்தி அவர்களை நடத்துகிறார். அப்ப நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தி நடத்த வேண்டுமானால் கிறிஸ்துவுக்கு பாடுபடுற அத்தனை பிள்ளைகளையும் தேவன் நடத்துவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவங்களைத்தான் கர்த்தர் சூசி ஒரு நல்ல ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளையை கர்த்தர் வச்சிருக்காரு. தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், இந்த பிள்ளை பாடுபடுகிறா, இந்த பிள்ளை பாடுபடுகிறா, இந்த பிள்ளை துக்கப்படுறா. அப்ப அவங்களைத்தான் கர்த்தர் தனக்கென்று தெரிந்து வைத்திருக்கிறார். தனக்கென்று தெரிந்து வைத்திருக்கிறதுனால உங்களை வருகின்ற எல்லா பாடுகளிலேயும் அவர் பெரிய ஆறுதல் செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். புரிந்தவன் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப பேதுரு ஒரு வசனத்தில் சொல்லும்போது பாருங்க, எடுத்தவங்க வேணை படிக்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21 படிச்சு பாருங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தா அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே அது தேவனுக்கு முன்பாய் பிரதித்திரமாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போனார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப குற்றம் செய்து நீங்க ஜெயிலுக்கு போய் என்ன கிடைக்க போகுது? குற்றம் செய்து ஒரு மனுஷனுக்கு குற்றம் செய்து அந்த மனுஷனால் நீங்கள் அடிபட்டு என்ன நடக்க போகுது? ஒரு நன்மையும் இல்லை. அப்ப குற்றம் செய்யாம நீங்க பாடுபடணும், குற்றம் செய்யாம அடிக்கப்படணும். அப்படி இருந்தாதான் கீர்த்தி என்று சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம குற்றம் செய்யறதுனால போலீஸ் கேஸ் வருகிறது, போறோம், அதுக்கு பலன் இல்லை. ஒரு குற்றமும் செய்யாமையாக்கம் யோசேப்பு சிறைச்சாலையில் போனது. அல்லேலூயா. அவர் சகித்தார் அந்த பாடுகளை, அந்த நிந்தையை சகித்தார். ஆமே. நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போவாங்க, 10 நாள் நிற்க முடியவில்லை. சரி, நீங்க செய்த குற்றத்துக்கு ஜெயிலில் 2 வருஷம் போட்டா, தண்ணி அடிக்கிறீங்கல்ல, சண்டைக்கு போறீங்கல்ல, பைக் ரேசிங் பண்றீங்கல்ல, தவறான காரியம் பண்றீங்கல்ல, அப்போ ஒரு போலீஸ் ஒன்றை பிடிச்சிட்டு ஒரு குற்றவாளியாக எழுதி 2 வருஷம் ஜெயில் தண்டனை தர்றாங்க. அங்க ஒன்ன விடுதலையாக்க யார் வர முடியும்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப யோசேப்பு ஒரு குற்றம் செய்யல, ஒரு பாவம் செய்யல, அவன் சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக. அல்லேலூயா. அவன் பொறுமையோடு இருந்ததுனால கர்த்தர் அவனை வெளியே உயர்த்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா, ஆமென். உயர்த்தி கொண்டு அவன் இயேசு கிறிஸ்துவை பாருங்க, சின்ன பின்னமா தண்டனை கொடுத்தாங்க. துப்புனவன் உண்டு, அடித்தவன் உண்டு, நொறுக்கினது உண்டு, கல்லறைந்தவன் உண்டு, கெட்ட வார்த்தை பேசினவன் உண்டு, சிலுவையில் அடித்தவன் உண்டு, வாரினால் அடித்தவங்க எல்லாம் உண்டு. இயேசு சிலுவையில் நிற்கும் போது எல்லா தில்லுமுள்ளுக்காக நிற்கிறான், எல்லாரும் நிற்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, இவர்களை மன்னியும் பிதாவே. அல்லேலூயா, ஆமென். இவர்களை மன்னியும் பிதாவே. அப்ப உன்னை பாடுபடுத்துறவங்களை, உன்னை துக்கப்படுத்துறவங்களை, உன்னை நேசிக்காதவங்களை, உன்னை குற்றம் சொல்லுறவங்களை, உன்னை ஒதுக்குறவங்களை நீ மெய்யாகவே நேசிப்பாயானால் கர்த்தர் உன் எல்லா பாடுகளையும் கர்த்தர் மாற்றி, கல்வாரி சிலுவையில் அவர் உயிர் தெழுந்ததை போல கர்த்தர் நிச்சயம் உன்னை எல்லா பிரச்சனையில இருந்தும் கர்த்தர் மாற்றி நடத்த என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம பாடுபடுறது கிடையாது. ரொம்ப கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. எவ்வளவோ குடும்பத்துக்காக பாடுபடுறோம்,
எவ்வளோ பாடுபடுறோம், 24 மணிக்கூறும் பாடுபடுறோம். அதில் கொஞ்சம் கிறிஸ்துவுக்காக பாடுபடுங்க, கர்த்தருடைய எல்லா பிரயாசத்தையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ பாடுபடலைன்னு சொன்னால் அவங்க கிறிஸ்துவுக்குள்ள நிற்க முடியாது. ஒரு பையனோ ஒரு பெண்ணோ நீங்களோ கிறிஸ்துவுக்காய் பாடுபட்டாதான் எங்களுக்கு தெரியும் இந்த குடும்பம் நிற்கும். ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ள நிற்கும், இந்த குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ள நிற்காது, அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். எத்தனை புரியுதுங்க? கர்த்தர் தருகிற பாடுகள் உண்டு. சில பாடுகள் உங்களே நீங்களே அறியாம விழுந்து போகுது. கர்த்தர் தருகிற சில பாடுகள் உண்டு, அதை நீ சகித்தா அதுக்கு பின்பு ஒரு பெரிய பிளஸிங் வரப்போகுது. அல்லேலூயா, ஒரு நல்ல ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகுது. அப்ப கர்த்தர் பாடுகளை வைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா நீங்க ஃபெயிலியர் ஆக்கும். ஆமென். ஒருபோதுமே எழும்ப முடியாது என்று கர்த்தர் சொல்லுறார். தேவன் என்ன சொல்லுவாங்க? நான் ஒரு பாடை வைத்தது எதுக்குன்னு சொன்ன திருத்துவதற்கு, ஒரு பாடை வைத்ததுக்கு, உன்னை உருவாக்குவதற்கு, ஒரு பாடை தந்தது ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுவதற்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் உனக்குள்ளே தரும்போது உங்க சில பழக்க வழக்கங்கள் மாறி நல்ல மனுஷனாய் மாற்றுவதற்குத்தான் இயேசு கிறிஸ்து பாடுகளை தருக. அல்லேலூயா. அந்த பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு சொன்னால், எனக்கு சுயமா வாழணும், மாம்ச இச்சையின்படி வாழணும், நான் இந்த பாடை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னா நீங்கள் ஒரு கால மக்களை வளர முடியாது. ஆமே, ஆமே. அதே சமயம் கர்த்தர் தருகிற பாடுகளை நீங்கள் பொறுமையோடு சகித்து கடந்து போவீங்கன்னு சொன்ன அதுக்கு பின்னாலே உங்கள் பொறுமைகளை பார்த்து வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தர், மரித்தொன்று உயிர் தெழுந்த கர்த்தர் சொல்லுக, நான் அந்த பாடுகளிலே படுகிற ஜனத்துக்கு நான் ஆறுதல் செய்ய போதுமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுக. அல்லேலூயா, அல்லேலூயா. பின்பு கொஞ்ச காலம் கழியும் போது எல்லா பாடுகளை நீ பட்டு ஜெயம் எடுத்து அடுத்து நீ ஆலோசனைக்காரனாய் மாறுகிறாய், பாடுபடுகிற ஜனத்துக்கு புத்தி சொல்லுகிறவனாய் மாறுகிறாய். பவுல் எப்படி எல்லாம் புத்தி சொல்லி நடத்தினாரோ அதை போல நடத்தி தானும் ஆறுதல் அடைந்து குடும்பங்களுக்கும் ஆறுதல் கொடுத்து சபைக்கும் ஆறுதல் கொடுத்து நல்ல மனுஷனாய் மாறுவதற்கு கர்த்தர் வைத்த பாடுகளை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு சுகந்த வாசனை வரும் நாட்கள்ல அற்புதத்தை கொண்டு வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யார விரும்புகிறாரோ அவங்களுக்கு பயங்கரமான பாடுகள். ஒரு எரேமியா விரும்புகிறாரா? கொடூரமான பாடுகள் தான். ஒரு எலியாவை விரும்புகிறாரா? கொடூரமான பாடுதான். எலிஷாவை விரும்புகிறாரா? கொடூரமான பாடுதான். ஒரு தானியேலை விரும்புகிறாரா? கொடூரமான பாடுதான். ஒரு சாத்ராக்கு மேஷாக்கு விரும்புகிறாங்களா? கொடூரமான பாடுதான். அவங்கள் ஆறுதல் அடைந்து பிழைத்து வரும் நாட்களே இயேசுவை அறிகிற அறிவிலே வளருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவ வாழ்க்கை ஈஸி அல்ல. ஓடி வந்த உடனே ஆசீர்வாதத்தை தந்து உயர்த்த தேவன் அல்ல. ஓடி வந்த உடனே பிசாசை மாற்றுகிறவர் அல்ல. ஓடி வந்தவுடனே ஐஸ்வர்யனாய் மாற்றுகிறவர் அல்ல. ஓடி வந்த உடனே தங்கத்தை தந்து உயர்த்துகிறவர் அல்ல. கர்த்தர் மெல்ல சபைக்குள்ளிருந்து உன்னை சுத்தம் பண்ணுவதற்கு சில பாடுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு இன்னும் அறியணும், இன்னும் அறியணும் ஆண்டவரே, இன்னும் அறியணும் என்று சொல்லி தாகத்தோடு கிறிஸ்துவோடு கேட்டு சில பாடுகளை நீ பெற்றுக்கொண்டு அந்த பாடுகளை சகித்து நீ மெல்ல மெல்ல எழும்பும் நீ அசையாத பர்வதத்தை போல கர்த்தர் வைப்பா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசையாத பர்வதத்தை போல கர்த்தர் உன்னை வைப்பா. பின்ன ஒரு பாடம் ஒன்று தொட முடியாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா. ஆனபடிதான் அவர் அழைத்த ஆபிரகாமை கூட பாடுகள் வழியே நடத்தினார். ஹல்லேலூயா. ஏன் அழைத்தார்? என்ன சுமத்த நடத்த வேண்டியதானே? சுமத்த ஆகாரம் கொடுக்க வேண்டியதானே? சுமத்த தண்ணீர் கொடுக்க வேண்டியதானே? சுமத்த வீட்டை கொடுக்க வேண்டியதானே? சுமத்த ஆட்டை மாட்டை கொடுக்க வேண்டியதானே? ஏன் அப்படி கொடுக்கல? அப்ப வனாந்தரத்தில் பாடுகள் மத்தியிலே விசுவாசத்தை அவனுக்குள் உண்டாக்குனது போல பாடுகள் மத்தியிலே எந்த விசுவாசி ஸ்ட்ராங்கா நிற்கிறாங்களோ அவர்களுடைய பாடுகள் ஒரு நாள் தீர்ந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாடுகள் தீர்வது மாத்திரமல்ல, பெரிய ஆறுதலை காணும். உனக்கு வீடு உண்டாகும், உனக்கு நிலம் உண்டாகும், பிள்ளைகள் உண்டாகும், குடும்பம் உண்டாகும், கோத்திரம் உண்டாகும், தெய்வ சமாதானம் வீட்டில் இருக்கும். மாத்திரமல்ல, மனைவி நல்ல திராட்சை கொடியை போல நல்ல கனிதரிகளா இருப்பாள். பிள்ளைகள் பன்றியை சுற்றிலும் கனி உள்ள பிள்ளைகளா இருப்பார்கள். உங்க புருஷனும் உங்களை மாத்திரம் தான் நேசிப்பான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
நல்ல கணவனை கத்த தருவா, நல்ல ரிலேஷன்ஷிப் தருவா. காரியம், நீங்கள் பாடுபட்டு நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் மெல்ல மெல்ல கிறிஸ்துவோடு வளர்ந்ததினால அந்த ஆசீர்வாதத்தை சபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபை பார்த்து சொல்லு. அல்லேலூயா. கிறிஸ்து நெருக்கும் போது எடுத்து தூக்கி எறியாத. கிறிஸ்து தண்டிக்கும் போது அந்த தண்டனை வேண்டாம் என்று சொல்லாதே. அவரே தண்டிக்கிறான்னு சொன்னா உனக்கு பெரிய ஆறுதல் பின்னை வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, வசனத்தை கேட்டு நாம் நடந்து கொள்வோம், சீக்கிரம் முடிப்போம். கர்த்தர் பெரிய காரியம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை பின் வைத்து போனார். அல்லேலூயா. ஒரு மாதிரியை பின் வைத்து போனார். அந்த மாதிரி தான் பாடுகள். அப்ப நீங்கள் என்ன செய்யணுமா? கஷ்டப்பட்டு வருகிற வேளையில் அவருடைய அடிச்சுவட வச்சு நீங்க போக வேண்டும். அல்லேலூயா. என் ஆண்டவர் அடிபட்டிருக்கிறார், நான் அடிபடுகிறேன். என் ஆண்டவர் பாடுபட்டிருக்கிறார், நானும் பாடுபடுறேன். ஆண்டவர் நிறைய கஷ்டத்தை சகித்திருக்கிறார், அதிலே நானும் இந்த கஷ்டத்தை சகிக்கிறேன்னு சொல்லி வருகின்ற கஷ்டத்தை இயேசு நாமத்தில் சகித்து அந்த அடிச்சுவடை தொடர்ந்து போனால் ஒரு பெரிய பாக்கியம் உண்டு. அந்த அடிச்சுவடு பரலோகத்தின் வாசலை திறக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். தீமைகளை சகித்து, வேதனைகளை சகித்து, பாடுகளை சகித்து, ஒரு பாடுகள் வரும், அது கிறிஸ்துவை ஆறுதல் உண்டாக்குறார். இன்னொரு பாடுகள் வரும், கிறிஸ்துவை ஆறுதல் உண்டாக்குறார். இன்னொரு பாடுகள் வரும், அது கிறிஸ்துவை ஆறுதல் உண்டாக்குறார். நீ ஒரு ஏஜ் ஆகும்போது நினைப்பேன், எல்லா பாடுகளை எனக்கு ஆறுதல் தர இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய எல்லா பாடுகளிலிருந்து ஆறுதல் தர இயேசு இருக்கிறார். உன் விசுவாசம் பெருகும். பின்பு நீ சொல்லுவ, எந்த பாடு வந்தால் நான் சகித்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் விடுதலை வாங்குவேன்னு சொல்ல தைரியம் உனக்குள்ள வருகிறது. பின்ன நீ பாடுகளை பாணாதபடி கர்த்தர் அதிசயங்களை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுக. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். பார்த்தீங்கன்னு சொன்ன அதே வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன ஒரு வசனம் கூட படிக்கலாம். அந்த ஓகே, எப்படி எனில் கிறிஸ்துவுடைய பாடுகள் எங்களுக்கு பெருகிறது போல கிறிஸ்துவுடைய ஆறுதலும் எங்களுக்கு பெருகிறது. பார்த்தீங்கன்னு சொன்ன வேதம் சொல்லுவது பாருங்க, எலியா என்று சொல்லுற மனுஷன். அல்லேலூயா. ஆமே. எலியா என்று சொல்லுற மனுஷன் ரோமர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனத்தில் கொஞ்சம் படிச்சு விடலாம். ரோமர் புஸ்தகம் 11:3 முதல் சில வசனங்கள். கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். போதும், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்று. அல்லேலூயா. ஆமென். எலியா இஸ்ரவேல் இருக்கின்ற தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு குற்றமாகவும் நான் மாத்திரம்தான் உமக்காக இருக்கிறேன் என்று சொல்லி எலியாவோட மனசுல ஒரு அடியாளமான நினைப்புண்டு. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இது எதை குறிக்குன்னு சொன்னா சிலர் நினைப்பாங்க, நான் தான் பாடுபடுகிறேன், நான் தான் கஷ்டப்படுகிறேன், நான் தான் ஓடுகிறேன், நான் தான் ஆண்டவருக்காக நிற்கிறேன், என்ன இல்லை வேற யாரும் இல்லை என்று சொல்லி சிலர் நினைப்பாங்க. அல்லேலூயா. நான் தான் பெரிய ஊழியக்காரன், நான் தான் அங்கே சுவிசேஷம் பேச போகிறேன், இங்கே சுவிசேஷம் பேச, இப்படி எல்லாம் நினைக்கிற உண்டு. நான் தான் பெரிய தீர்க்கதரிசி, நான் தான் சரியா பாடகர், இப்படி அவங்களே உண்டு. அல்லேலூயா. அதே போல சில சபையில் உள்ள டீக்கனாராக இருக்கலாம், மூப்பர்களாக இருக்கலாம், அவங்க நினைக்கலாம், நான் தான் சபைக்காக உழைக்கிறேன், நான் தான் சபைக்காக ஓடுறேன், நான் தான் சபைக்காக ஜீவிக்கிறேன்னு சொல்லி அவங்களும் நினைக்கலாம். அல்லேலூயா. அப்போ எலியா கூட இருக்கிற தீர்க்கதரிசிகளை எல்லாம் குற்றம் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுங்க, எலியாவுக்கு உத்தரவு, 7000 பாகாலுக்கு முன்பாக முழங்கால் போடாத 7000 பேரை வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அதே போல இந்த கடைசி காலத்திலும் கர்த்தருக்காய் பாடுபடுறவங்க வெளியே தெரியாது, கர்த்தருக்காய் ஓடுறவங்க வெளியே தெரியாது. அவங்க மனப்பூர்வமாய் கர்த்தருக்காய் பாடுபடுகிறதுனால, மனப்பூர்வமாய் கர்த்தருடைய சிலுவை சுமக்கிறதுனால வெளியில யாருக்கும் தெரியாது. நம்ம டிவியில வாரவன தான் தெரியும், இல்லாவிட்ட வாட்ஸ்அப்பில் வாரவன தான் தெரியும், யாரோ பெரிய ஃபேமஸான ஆளை தான் தெரியும். ஆனா இவங்கள் மத்தியில எலியாவுக்கு உள்ளிருந்து அநேக தீர்க்கதரிசிகள் ஆண்டவருக்காக நிற்கிறது போல சிலர் உண்டு. அவர்கள் ரகசியமாய் ஆண்டவருக்கு வேலை செய்து பாடுபடுவாங்க. கடைசி நாட்களில் அவர்களை கர்த்தர் கொண்டு வருவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். நீங்க பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், உங்களை கர்த்தர் ஏன் தொடரல? பிரைஸ் எல்லாம். உங்களுக்கு இயேசுக்கு சம்பந்தம் இல்லை, மாறீங்க போறீங்க.
இயேசு தொட்டதே கிடையாது. ஆமே, பிரைஸ் எல்லாம். வெள்ளாடுகளை இழுத்ததை போல நம்ம வாரோம், அப்படி அல்ல. கிறிஸ்து உங்களை பிரசன்னமாகாம, சாமி தரிசனம் கிடைக்காம நீங்க சரியா இயேசு கிட்ட வாழ முடியாது. அல்லேலூயா. சாமி தரிசனம் என்ன ஹிந்துக்கள் சொல்றது போல அல்ல. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தமாகி இயேசுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று தீர்மானித்து ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் நன்மை செய்து வாழும்போது அந்த இயேசு சுவாமியை தரிசனம் காண்பீர்கள். அல்ல, சபைக்கு வந்து என்ன பலம் இருக்குது? சபைக்கு போறேன் என்ன பலம் இருக்குது? நான் வேதத்தை அறியாம எனக்கு என்ன பலம் இருக்குது? அப்ப சபைக்கு வருவீங்க, காரியத்தை கேட்கறீங்க, சாமியை தரிசனம் பண்ண போனோம். சாமியை தரிசனம் பண்ணாம மீட்பு இல்லை. எத்தனை புரியுதுங்க? அல்லேலூயா. அதுதான் உண்மை. நீங்க ஆண்டவரை தரிசிக்காவிட்டால், நிறைய நம்முடைய சபையில நிறைய பேர் உண்டு, வராம இருக்கிறவங்க உண்டு, அவர்கள் எல்லாமே ஆண்டவரை தரிசிக்கல, ஆனபடி நெவர்மெண்ட். அவ்வளவு இங்க என்ன இருக்குது? அல்லேலூயா. பைசலாம். தாகம் உண்டுன்னு சொன்னா உன் இருதயம் திறந்தா நம்முடைய ஆண்டவரை இரட்சகரை தரிசிக்க முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அது சந்தோஷத்தினால் அல்ல, மகிழ்ச்சியினால் அல்ல, ஆடம்பரத்தினால் அல்ல, ரிஜாய் பண்ணுறதுனால, நீ ஆண்டவருக்காய் துக்கத்தை சுமக்கிறதுனாலே, பாடுகளை சுமக்கிறதுனாலே, வேதனைகளை சகிக்கிறதுனாலே, ஆண்டவருக்காய் நிலை நிற்கிறதுனாலே கர்த்தர் உனக்கு தரிசனம் தருவா. அல்லேலூயா. இல்லைன்னு என்ன கேட்பீங்க? அந்த இயேசு எனக்கு என்ன செய்தாரு? அல்லேலூயா. நான் சபையில போய் என்ன கண்டேங்க? பேசலாம். ஆமே. நம்முடைய குற்றங்களை பார்க்க மாட்டோம். இன்று வரை சில குடும்பத்தில் சண்டை உயர்றது கிடையாது. இன்று வரை ஒரு குடும்பத்தில் சமாதானம் வந்தது கிடையாது. சுமார் 10 ஆண்டுகள் நான் உங்களை நடத்தி கொண்டிருக்கேன். ஏன்? உங்களுக்குள்ளே சமாதானம் இல்லாவிட்டால் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இருக்காது. பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லாவிட்டால் பேரண்ட்ஸுக்குள்ளே சமாதானம் இருக்காது. சபை முதல்ல சொல்லி கொடுக்கிறதே சமாதானமாக்கும். உங்க வீட்டை எப்படி சமாதானமாய் நடத்த வேண்டும். அல்லேலூயா. கைசலாம். உங்க வீட்டை எப்படி சமாதானமாய் நடத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் சொல்ல. எப்படி சமாதானம் வரும்? பிள்ளைகள் பாடுகளை சுமக்கிறதுனால சமாதானம் வரும். பேரண்ட்ஸ் பாடுகளை சுமக்கிறதுனால சமாதானம் வரும். அப்பன் ஆண்டவருக்காக பாடுகளை சுமக்கிறதுனால சமாதானம் வரும். புரியுதா? இல்லைன்னா சமாதானம் வராது. இயேசுவுக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஹலோ ஹலோ, இங்க இருக்கிறீங்கல்ல? அப்ப நீங்கள் பாடுபடும் போது மாத்திரம்தான் உங்களுக்கு சமாதானம் வரும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அவனுடைய தேவ சபைக்கு நான் எத்தனை பாடுபட்டாலும், எத்தனை உபத்திரப்பட்டாலும், எத்தனை நீங்கள் என்ன கஷ்டங்கள் பட்டாலும், அது எல்லாமே நான் அறியாவிட்டாலும் பரலோக ராஜ்யம் உன்னை அறியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒண்ணுமே செய்யாம, வயசு 50 ஆச்சு, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. வயசு 60 ஆச்சு, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. கிறிஸ்துவின் பாடுகள் ஒரு சின்ன பொடி போலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது பழைய நாட்களில் சொல்லுவாங்க, செளி சவிட்டாம நத்தை எடுக்கணும். செளியில கை போடாம நத்தை எடுக்கணும்னாக்க ஒரு பழைய பழமொழி உண்டு. நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். அப்ப எப்படி கர்த்தர் உங்களை தொடுவா? நீங்கள் கர்த்தருக்காய் பாடுபட்டால் ஒரு ஆராதனையிலே எல்லாத்தையும் கர்த்தர் தொட வல்லவராக இருக்க. புரிஞ்சவங்களை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமே. நீங்கள் கிறிஸ்துவுக்காய் ஓடுனா, நீங்கள் நல்ல கிறிஸ்துவை ஓடி பாருங்க, ஒரு ஆராதனை வேலை எல்லாத்தையும் கர்த்தர் தொட வல்லவர். ஆமே. உன் வியாதியை மாற்ற வல்லவர், உன் கட்டுகளை மாற்ற வல்லவர், உன் பந்தனங்களை மாற்ற வல்லவர், உன் வீட்டின் சூழ்நிலையை மாற்ற வல்லவர், உன் குமாரனை மாற்ற வல்லவர், குமாரத்தியை மாற்ற வல்லவர், உன் மனைவியை மாற்ற, எல்லாம் முடியும். மக்களை ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்படி நம்ம ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் உண்மையை சொல்றேன். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். நான் ஓடனாதான் எனக்கு பிரயோஜனம். ஆமே. என் குடும்பத்தை பார்க்க ஓடணும், அதே போல ஆண்டவருக்காக ஓடணும். அதில் 2லேயும் பாடுகள் வரும். நான் ஜெபத்தில் பினிஷ் பண்ணுவேன். பிரைஸ் எல்லாம். புரியுதா? பாஸ்டர் அப்படி என்ன பாடுபடுறீங்க? காணிக்கையெல்லாம் வாங்கி வளர நல்ல ஜீவிச்சு கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. என்ன சில வேளை நினைக்கலாம். ஆமே. மாதம் 85,000 ரூபா வேணும் இந்த சபையை நடத்தி எங்கள் ஊழியங்களை கொண்டு போகணும்னு சொன்னேன். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். 85,000 ரூபா வேணும். பிரைஸ் எல்லாம். கொஞ்சம் நரகம் ஒன்றும் இல்லை, கொடு நரகம். அல்லேலூயா.
நீங்கள் கொடுநரகன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க கொடுநரகன்னு சொல்லுங்க. கொடுநரகன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க மக்களான் சரி, நானான் சரி, என் பிள்ளைகளான் சரி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம அவருடைய பாடுகளை சுமக்காம வாழ்றாங்கன்னு சொன்னா கொடுநரகம்தான். கைசலாம். எத்தனை ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதுக்கு ஏன் போனோம்? அதுக்கு ஏன் போனோம்? ஹல்லேலூயா. பிரைஸ்லாம். அதுவும் உண்டுங்க. சபையில் அநேக கலைகளாக அதிகமாக இருக்குது. அதுவும் எனக்கு தெரியும். கலைகள். ஆமே. ஏன் கலைகளை பிடுங்கல்ல? நான் சில வேளை எஸ்ஐக்கு முத்து கலைன்னு தான் பிடுங்க போகிறேன். அங்கே கிடகள் வரும். யாருக்கு? சுரேஷு கிடகள் வரும். இல்லைன்னா அலெக்ஸை கலைன்னு தான் பிடுங்க போகிறேன். அந்த ஹதீஸுக்கு பிரச்சனை வரும். ஆனபடி அது சேர்ந்து வளகட்டுனான்னு சொல்லுது. அல்லேலூயா. சாம்பார் வித்தக்கு ஆள் வேணும், மண்ணு வெட்டக்கு ஆள் வேணும், கிளைக்கு ஆள் வேணும். வெறும் கலைகளாக இருக்கக்கூடாது. அதோட சேர்ந்து கத்தரை உறுதியாக பிடித்து கொண்டான். நீ களைய வளர மாட்ட, நல்ல கனி கொடுக்கிற மரமாய் வளரும்படி தேவ சபைக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன். அநேக சபைகள் உண்டு. சாம்பார் உழம்புவாங்க, சோறு உழம்புவாங்க, கூட்டு உழம்புவாங்க. சில சபையை பார்க்கணும், நான் சாப்பாட்டுக்கு 1 லட்சம் ரூபா தருவேன்னு சொல்லுவாங்க. 1 லட்சம் இந்த மாதம் சாப்பாடு நான் தான் தருவேன்னு சொல்லுவாங்க. கேட்டால் பயங்கர பணக்காரனாக இருப்பாங்க. ஆனால் இயேசுவை பற்றி எந்த சம்பந்தம் இருக்காது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். பேரை கொண்டு வர சொல்லுவாங்க. நான் சபைக்கு நான் சொல்லுறேன், சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த வயசானாலும் சரி, எந்த யங் ஸ்டேஜானாலும் சரி, நீங்கள் ரகசியமாய் பாடுபடுவதை கத்தர் அறிவா. ரகசியமாய் நீங்கள் பாடுபட்டால் கத்தர் எல்லா ஆறுதலும் உனக்கு தந்து வழி நடத்துவேன் என்று கத்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. எலியாவுக்கு பயங்கர ஆறுதலாக்கம். ஆண்டவர் கொடுத்த ஆறுதல் பயங்கரமான ஆறுதலாக்கம். இஸ்ரவேல் ஜனத்தை சபித்து விட்டு 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யலைங்க. அல்லேலூயா. கொடூரமான பஞ்சம். அவர் கேரித்து ஆற்றங்கரையில கொண்டு வச்சு போஷித்தார். அல்லேலூயா. அதான் கிருபை. அல்லேலூயா. ஒரு ஆறுதலை உலகம் முழுவதும் பட்டினி இருக்கும்போது ஒரு ஆறுதலை உனக்கு தருகிறார். எலியாவு கொடுத்தது போல உனக்கு ஒரு ஆறுதலை தர கத்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆறுதலை அடைய பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. ஆமே. ஆமேன். ஹல்லேலூயா. உங்க கண்ணுகளை பார்த்தாலே பயங்கர ஆண்டவர் பிரயாசப்படுற ஆளை போல தான் தோணுது. அல்லேலூயா. எதுக்கு வரீங்கன்னே கொஞ்சம் பேரை தெரியல. வருஷம் 10 போச்சு, நம்ம தொண்டை இல்லை போச்சு, அவ்வளோதான். அல்லேலூயா. இனி நம்மளை வெட்டி பூத்த டைமில் நீங்கள் ஒன்றும் உருவாக மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய கடமையை நான் செய்துட்டு போகிறேன், அவ்வளோதான். அல்லேலூயா. பின்னவர் என் கத்தர் பார்த்துக்கொள்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் அறிவில்லாமல் இருந்தபோது யோசேப்பு அறியாத ஒரு ராஜா எழும்பினான். அப்போதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாடுகள் என்னன்னு தெரிஞ்சு. அல்லேலூயா. பிரைஸ்லாம். என்னைக்கு இதை போல தேசம் போகாதுங்க. ஒரு பலத்த பாடுகளை கத்தர் வைத்திருக்க, அதில் அனுபவிக்க விடாதபடி தப்பித்து போக வேண்டுமான இந்த நாளில் நீங்கள் கிறிஸ்துவுக்காய் பாடுபட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். வரும் நாளில் தப்புவதற்கு அதுதான் வழி. ஆமே. கொடிய காலம் வரப்போகிறது, கொடிய நாட்கள் வரப்போகுது, கொடிய திவசங்கள் வரப்போகுது. அதை எதிர்பார்த்து சபை போக வேண்டும். அல்லேலூயா. அதை எதிர்பார்த்து. சிலப்போ புருஷனா இருக்கும் கொடூரக்காரனாவாகுது. நீ போற வீட்டில் மாமனா இருக்கும் கொடூரக்காரனாவாகுது. நீ போற இடத்துல மாமியா இருக்கும் வெட்டோத்தியா வருகிறது. அல்லேலூயா. 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 சிலப்போ நீ போற சபையா இருக்கும் உன்னை கொலை பண்ணாகுது. அல்லேலூயா. எல்லாம் நடக்கும். மாத்திரமல்ல, வரப்போற தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இப்போதே சிலுவை எடுத்தால் நிச்சயம் நீ தப்பி போகலாம் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுங்க. 1-2 வசனத்தை பார்த்துட்டு நாம் சீக்கிரமா முடிப்போம். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை படிக்கலாம். அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர்களே அடி உதையெல்லாம் கொடுத்து சொல்றாங்க, நீ இந்த நாமத்தை பற்றி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ்லாம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த ஆண்டவரை பற்றி பேசினா அந்த இடத்துல பயங்கர பிரச்சனை இருக்கும். ஆண்டவரை பற்றி பேசினா பைப்பு மூட்டில் பிரச்சனை வரும். ஆண்டவரை பற்றி பேசினா ஒதுக்கி வைப்பாங்க. ஆண்டவரை பற்றி பேசினா எனக்கு வேலை இல்லாமல் வரும். அல்லேலூயா. பிரைஸ்லாம். அப்படிதான் நினைக்கிறீங்க. ஆமே.
முழு ராஜ்யமே சாத்தானுக்கு அடிமைப்பட்டு இருக்கும் போது 3 பேர் தான் ஸ்ட்ராங்கா நின்னாங்க. அல்லேலூயா. முழு ராஜ்யமே அடியப்பட்டிருக்கும் போது ஒரு தானியேல் தான் ஸ்ட்ராங்கா நின்னாங்க. சில வேளையிலே உங்க கிராமத்துல உங்களுக்கு விரோதமாய் சவுட் பண்ணி வரலாம். நீ கர்த்தருக்காய் நில்லு, கர்த்தருக்காய் தைரியமா நில்லு. அப்பதான் உனக்கு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவான். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே அந்த சங்க கூட்டங்கள், அங்கே பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆசாரியர்களும் இயேசு கிறிஸ்துவ பேசினதுனால, இயேசு கிறிஸ்துவ பேசி சொன்னதுனால, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அற்புதங்கள் அடையாளங்களை காண்பித்தபடினாலே இவர்களை என்ன செய்றாங்க? சிறைச்சாலைக்குள்ள அடைத்து வைக்கிறாங்க. அல்லேலூயா. அடைத்து வைத்த பின்பு ஒரு மனிதனால இவர்களை சிறைச்சாலை வந்து வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வரும்போது அடித்தாக முடியாது. 1 அடி 2 அடி எல்லாரும் அடி கொண்டு வெளியே வராங்க. அல்லேலூயா. நீங்க என்ன செய்வீங்க? நான் என்ன சொல்லுவேன்? அல்லேலூயா. நான் கேட்கிறேன், 1/2 கிலோ அரிசி களைஞ்சாலே உங்களுக்கு தாங்க மாட்டேங்குது. 2 உருளைக்கிழங்கு களைஞ்சாலே தாங்க மாட்டேங்குது. பைசலா. ஒரு 10,000 ரூபாய் களைஞ்சு போனாலே நமக்கு தாங்க மாட்டேங்குது. ஒரு கொடை களைஞ்சு போனாலே சொல்லுவோம், ஏசு என்ன கொடை ஏமாத்தி போட்டாங்கன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. பைசலா. அப்படிதாங்க. பிள்ளை ஒரு மோதிரம் களைஞ்சா போதும், இனி அந்த சபைக்கு போக மாட்டேன், என் பிள்ளை மோதிரம் களைஞ்சிட்டு. யார் சொன்னா பிள்ளைக்கு மோதிரம் போடுவதற்கு? அல்லேலூயா. இன்னைக்குள்ள கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மக்களை நல்லதுன்னு சொல்லணும். புருஷனாலும் சரி, சரியில்லையா சரி இல்லைன்னு சொல்லணும். அவ்வளவுதான். பிள்ளைகள் நல்லவனு நல்லன்னு சொல்லுங்க, இல்லையா சரி இல்லைன்னு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அவங்க பாடுறவங்க பாடுபடலையோ, நீ பாடுபட்டால் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்க. அல்லேலூயா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இவங்க அடித்தாலும் சரி அடிக்காவிட்டாலும் சரி, எது செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி, நாங்கள் கிறிஸ்துவுக்காக அவமானப்பட தயார். ஆமென். நாங்கள் கிறிஸ்துவ பேசுவோம், நாங்கள் கிறிஸ்துவ தொழுவோம், நாங்கள் கிறிஸ்துவுக்காக நிற்போம், நாங்கள் கிறிஸ்துவாய் போராடுவோம். காரியம் நாங்கள் கிறிஸ்துவை கண்டிருக்கிறோம். அவர் தேவன். ஆமென். நீங்கள் அவரை கண்டிருக்கீங்க பரிசுத்த ஆவியினால். அவர் கடவுள். உங்க அப்பா அறிந்திருக்கிறார், அம்மா அறிந்திருக்காங்க, நிறைய பேர் அறிந்திருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால கிறிஸ்தவம் மங்கி போனாலும் இன்றைய கர்த்தர் மீண்டும் ஒரு வெளிப்பாடை தருகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீ சொல்ல, ஆண்டவரே நான் அவமானப்பட ஓகே, நான் வருத்தப்படுவதுக்கு ஓகே, என்னை உலகம் வருத்தப்படுத்தலாம், உலகம் என்னை நிந்திக்கலாம், நான் உமக்காக நிற்பேன் சொல்லி அந்த வருத்தப்பட்டு நீ நிற்பாயானால் கர்த்தர் சரியான ஆறுதலை உனக்கு பெருக பண்ண வல்லவர். ஹல்லேலூயா. உன் தோட்டத்திலிருந்து ஆறுதல் வரும், உன் வீட்டிலிருந்து ஆறுதல் வரும், வெளியிலிருந்து ஆறுதல் வரும், உன் வேலையில ஆறுதல் வரும், உன் பண தேவையில ஆறுதல் வரும், உனக்கு செழிப்பான சில காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவர். உன்னை நேசிக்கிற மனுஷனுடைய ஆறுதல் வரும், சபையிலிருந்து ஆறுதல் வரும், பரலோக ராஜ்யத்தில் நிறைவான ஆறுதலை தரும்படி நீ கிறிஸ்துவுக்காய் பாடுபட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கிறிஸ்து எப்படி சபைக்காய் பாடுபட்டாரோ அது பரலோகத்திலிருந்து வலிய பெரிய ஆறுதலை கொடுத்தது போல நீ சபைக்காய் படுகிற பாடுகளுக்கு பெரிய ஆறுதலை கர்த்தர் தர என் தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப அப்பாவுக்கும் அது தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது, பின்ன உங்களுக்கு எப்படி தெரியும் மக்களே? ஆமென். நீங்களாவது படிச்சுட்டு கற்றுக் கொடுங்க. அம்மா பாடுபட்டாதான் அம்மா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. பெண்பிள்ளைங்க பாடுபட்டாதான் அப்பா ஆசீர்வாதம் இருப்பீங்க. நீர் ஒரு சுக்கும் அறியாம கிறிஸ்தவன் நடக்காதிரும், அதோட மொட்டை அடிச்சு வீட்டில் இருக்க சொல்லுங்க. அல்லேலூயா. சரிதானே சிஸ்டர்? ஒரு குறியும் போட்டு வீட்டில் இருந்தா போதும். முடிஞ்ச 50 குறி போட்டால் நல்லா இருக்கேன், அதுக்கு தான் லாயக்கு சிலர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன் சொல்லுறேன்னு சொன்னா, ஒன்றும் தெரியாதுங்க, ஒன்றுமே தெரியாது நிறைய சகோதரர்களுக்கு. ஏதோ வாராங்க போறாங்க. அல்லேலூயா. நீ பாடுபடு. 5 மணிக்கு மேல் பாடுபட்டு பார். 5 மணிக்கு மேல் 1 நிமிஷம், 1 மணிக்கு பாடுபட்டு பார். 5 மணிக்கு மேல் 1 மணிக்கு அவமானப்பட்டு பார். மறு வருஷம் அந்த பாடுகள் உன்னை ஆசீர்வாதமாய் கொண்டு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம என்ன செய்வோம்? அந்த டைம் தான் ஜாலி டைம், அந்த டைம் தான் என்ஜாய் டைம், அந்த டைம் தான் கசபேச இருப்போம், அந்த டைமில் தான் குழுவுக்கு போவோம், அந்த டைம் தான் வண்டியோ பைக் எடுத்துகிட்டு வர சுற்று. அல்லேலூயா. மாமி வீடு, மாமா வீடு, பாட்டி வீடு, அந்த குழந்தை வீடெல்லாம் போய் அடித்து கறங்கி வருவோம்.
நீ பொறுமையோடு பாடுகள் சகிக்க ஒப்பு கொடுத்தால் மறு வருஷமே உனக்கு பரலோக ராஜ்யத்தில் பெரிய ஆறுதலை கர்த்தர் கொண்டு வர கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமே. சந்தோஷம் கிடைக்கணும் எழும்பி ஓடாத, மகிழ்ச்சின்னு சொல்லி எழும்பி ஓடாத. அங்க மகிழ்ச்சி கிடைக்கும், எங்க மகிழ்ச்சி கிடைக்கணும் ஓடாத. அங்க இருந்து ஒன்னும் மகிழ்ச்சி உனக்கு கிடைக்காது. நீ அந்த நேரத்தை கர்த்தருக்கு என்று செலவிடுவாயானால் கர்த்தர் பரலோக ராஜ்யத்திலிருந்து புது திட்டங்களை உனக்காக செய்வான். வரும் காரியத்தில் வரும் வருஷத்துல உனக்கு பெரிய திட்டங்களை செய்து உன்னை உயர்த்தும்படி பெரிய ஒரு ஆறுதலை வேலையில, தொழில, பிசினஸ்ல, வீட்டுல கர்த்தர் வைப்பா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பெரிய ஒரு ஆறுதலை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாம் வெளிநாடு போகும்போதெல்லாம், ஒரு 21 வயசில் போகும்போதெல்லாம் அங்கே ஏசி இருக்காது. 6 மாதம் 7 மாதம் கழிந்த பின்பு தான் ஏசி கூலரை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சமைக்க தெரியாது, ஒன்றும் செய்ய தெரியாது. எங்கள் சமையல் குக்கூசும் ஒரு தக்காளி கறி தான் சமையல். சுமார் 6 மாசம் வரை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரியுதா? அன்னைக்கு தோணிட்டு தள்ளிட்டு போயிடுவோம், வேண்டாம் கஷ்டம், வீட்டில் போய் அப்பனை காலை பிடிச்சாவது என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வீட்டில் போயிடலான்னு சொல்லி நினைச்சது உண்டு. ஆமே. அன்னைக்கு நாங்கள் வந்திருந்தா இன்றைக்கு இந்த கிறிஸ்துவை பற்றி எனக்கு பேச முடியாது. அல்லேலூயா. இனி நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, மனைவிக்கு முன்ன தலைவன் நில்லுங்க, அவ கேட்பால கேளு, அவ்வளவுதான். பாடுகள் மத்தியிலே ஞானம் உங்களுக்கு வராவிட்டால் மனைவியை உங்களை அடிமைப்படுத்துவாள். சரிதானே சிஸ்டர்? சரிதான். எத்தனை சொல்றீங்க? என்ன அன்புள்ள கணவனா இருந்தாலும் சரியாய் உங்களை நடத்தாவிட்டால் 6 மாசம் கேட்பேன், உனக்கு தாலி கட்டு கழுத்தை தந்துட்டேனே. ஆமே. செத்து அதோட உயிரோட இருக்கணும், செத்து போலாம் இல்லை. பைசலாம் கேட்பாங்களே, கேட்க மாட்டாங்களே? பிரதர் கேட்பாங்க. அல்லேலூயா. ஏன்? கிறிஸ்துவினாலே ஆறுதல் இல்லை, கிறிஸ்துவினாலே சமாதானம் இல்லை, கிறிஸ்துவை குறித்துள்ள அறிவில்லை. தேவன் தருகிற நுகத்தை சுமக்காம கொஞ்சம் தண்ணி அடிக்க, கொஞ்சம் பைக் ரைசிங் பண்ண, கொஞ்சம் பாக்கு போட, கொஞ்சம் இன்னுமாக மயக்கு மருந்தை போட்டுட்டு நான் என்ன நினைச்சா நம்ம செத்தோம். நீங்களும் நானும் அழிஞ்சோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஓகேன்னு சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவன் தருகிற நுகத்தை எடுத்து மாற்றாதே, தேவன் தருகிற நுகத்தை எடுத்து மாற்றாதே. வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு எல்லாமே அங்க எது கொண்டு போகான்னு சொன்னா, நீ பாடறிந்து உன் வீட்டில் எப்படி நடக்கணும், வெளியில் எப்படி நடக்கணும், சபையில் எப்படி நடக்கணும், நல்ல பிள்ளை எப்படி இருக்கணும் சொல்லி அறிவிப்பதற்காக வெளியில் கொண்டு போகுது. அல்லேலூயா. 6 மாசம் கழியும் போது உனக்கு நிறைவான சம்பளம் வர தொடங்கும். 6 மாசம் கஷ்டப்பட்ட பின்பு பிடித்து நிற்க தெரியும், பின்பு கர்த்தர் உன்னை உயர்த்தவும் செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை போல நெருக்கத்தின் பாதையில நீ எடுத்து தூக்கி எறிஞ்சு விட்டு, நெருக்கம் வந்துட்டா மச்சான் கொஞ்சம் சாராயம் வாங்கிட்டு வா, ஊத்தியாச்சு. நெருக்கம் எப்படி மாறும்? நெருக்கம் வந்துட்டு கொஞ்சம் பாக்கத்தாடா, எப்படி நெருக்கம் மாறும்? நெருக்கம் வந்துட்டு மனைவியை கண்டு குற்றம் சொல்லி, பிள்ளைகளை கண்டு குற்றம் சொன்னா எப்படி நமக்கு நெருக்கம் மாறும்? நெருக்கம் வந்துருச்சு, 2 கெட்ட வார்த்தை, அந்த பயல இந்த, எப்படி அங்க மாறும்? மாறாதுங்க. கர்த்தர் தருகிற நெருக்கத்தை நீ சுமப்பாயான வருங்காலம் உன்னை அசைக்க முடியாதபடி, நீ அசைய முடியாதபடி கர்த்தர் உன்னை எல்லா ஞானத்திலும் தகுதியிலும் ஆறுதல் படுத்தி வைக்க, இந்த நாள்ல எவ்வளவு உனக்கு பாடுகள் பெறுகிறதோ அது வரும் நாள் ஆறுதலாய் மாற பவுல் சொல்ல, எல்லாருக்கும் நாங்கள் புத்தி சொல்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படி ஆறுதல் உங்களிடத்தில் பெருகட்டும், பெருகட்டும். சகோதரிகள், உங்கள் புருஷன் ஞானவான் இல்லாவிட்டால் ஞானத்தை கற்றுக் கொடுங்கள். பிடரிய கடினப்படுத்துவாங்க, பிடரிய கடினப்படுத்துவாங்க, அவன் சடுதியில நாசம் வந்துடும். ஆமே. பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லைன்னு சொன்னா கற்றுக் கொடுங்க, எல்லாம் உங்களை செய்ய தேவன் உண்மை உள்ளவரா இருக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியா பிலிப்பியர் புஸ்தகத்துல பவுல் சொல்லுறான். ஹல்லேலூயா. பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை படிக்க போறோம். எப்படியாவது அவரையும்
அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிவதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி என்ன மனிதனது உயிரோடு எழுந்திருவ தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக என்று. நல்லா புரிஞ்சிருங்க சகோதரர்களே, நல்லா புரிஞ்சிருக்க வாலிப பிள்ளைகள், நல்லா கவனிச்சிருங்க. சமயம் இல்லை, நேரம் ஆல்ரெடி நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் முடிக்கும். அவர் சொல்லுகிறான், இப்படி நான் அவரை அறிகிற அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமைக்கும், அல்லேலூயா, ஒன்று உயிர்த்தெழுதல் வல்லமைக்கும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி, அல்லேலூயா, ஆமே. அப்ப அவருடைய உயிர்த்தெழுதலை எனக்கு அறியணும், அவருடைய பாடு மரணத்தை அறியணும், அவர் பாடுகளை எனக்கு அறியணும்னு சொன்னா கிறிஸ்து பவுலுக்கு பாட கொடுக்கணும், கிறிஸ்து நிந்தை கொடுக்கணும், கிறிஸ்து சிலுவையை கொடுக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்தில் அதிக காலம் வேண்டாம்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? தைரியமா வசத்தமா இங்கயோ? குட். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்ப நீங்க ஜெபிக்கணும்னு சொன்னா நீங்கள் உயிர்த்தெழுதலுக்கு தகுதி உள்ளவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமே. உயிர்த்தெழுதலுக்கு தகுதி உள்ளவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். அப்ப பாடுகளை நீங்க சகித்திருக்க வேண்டும், பாடுகளை அறிய வேண்டும், பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாடுகளினால தான் எப்படியானாலும் அந்த உயிர்த்தெழுதல் ரகசியம் அறிவீங்க. அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா, ஆமே. அந்த உயிர்த்தெழுதல் ரகசியம் அறிந்தா மாத்திரம்தான் உங்களுக்கு சொல்ல முடியும், இந்த சரீரம் போதும் ஆண்டவர்னு சொல்ல முடியும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்ப நீங்களும் அந்த பாடுகளுக்குள்ளே வர வேண்டும் என்று அப்படி சொல்ல. அல்லேலூயா. அப்ப அந்த பாடுகளையும் மரித்தோரிலிருந்து உயிர் தெழும்புவதற்காக அவர்களுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன், குப்பை என்று எண்ணுகிறேன். ஆமே, ஆமே. என் சந்தோஷத்தை நஷ்டம் என்று எண்ணுகிறேன், என் சந்தோஷத்தை குப்பை என்று எண்ணுகிறேன், என்னுடைய நல்ல ஆகாரத்தை குப்பை என்று எண்ணுகிறேன், நல்ல வேலையை குப்பை என்று எண்ணுகிறேன், நல்ல தொழிலை குப்பை என்று எண்ணுகிறேன், நல்ல மகிழ்ச்சியை குப்பை என்று எண்ணுகிறேன். எனக்கு எல்லாம் குப்பையும் தூசியும் என்று சொல்லி அதை விட்டு விட்டு ஆண்டவரை பற்றி கொள்ளுவாயானால் உன் மரணத்தை ஜெயமாய் விழுங்க முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் எல்லாம். இங்க என்ன இருக்குங்க? கஷ்டங்க. 3 மணிக்கு மேல தூங்க முடியுது, என்ன வாழ்க்கைன்னு தெரியல. அல்லேலூயா. இங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா, சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரியா தூக்கவும் வர மாட்டேங்குது, என்ன நடக்குன்னே தெரியாம. இப்ப கிறிஸ்துக்குள்ள வரும்போது எல்லாமே 90% மென்டல் ஆக்கம். சொல்லுங்க, 90% சொல்லுங்க, மென்டல் ஆக்கம். சொல்லுங்களேன், ஆமே, உண்மையாக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது 90% ஏன்னா மென்டல் தாங்க பரலது போக முடியும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அவங்க தான் போக முடியும், அவங்க தான் குழந்தைகளாக இருக்கிறாங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே, ஹல்லேலூயா. நான் படித்த வசனத்துக்கு முன்பு போகும்போது 1 கொரிந்தியர் 1 படித்து நம்ம முடித்துடுவோம். நம்ம படித்த வசனத்துக்கு அதில் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை படித்து முடிக்கலாம். ஆதலால் நாங்கள் உபத்திரப்பட்டாலும் நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுவது போல நீங்கள் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. அல்லேலூயா. ஐயோ சபைக்கு போறேன், ஒரு பிடியும் இல்லை. ஐயோ சபைக்கு போறேன், சண்டேஸ் கிளாஸுக்கு இருக்கேன், ஒரு பிடியும் இல்லை. ஐயோ நான் ஆராதனைக்கு போறேன், ஒரு எனக்கு மாற்றம் இல்லை. எப்படி மாறும்? எப்படி மாறும்? அபிஷேகம்னு சொல்றாங்க, என்ன தொட்டதே இல்லை. எப்படி மாறும் மக்களே? ஆமே, ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அண்டு கண்ணை மாத்திரம் வச்சுட்டு சபைக்கு வரணும், உள்ள இருக்கிறதெல்லாம் வெடி பாம்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமே, உள்ள இருக்கிறது எல்லாமே பயங்கர வெடி பாம்பாகும். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம்.
பரிசுத்தாவி என்ன சொல்லுங்க, ஆதலால் நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும். ஆமென். ஏன்? எங்களை உபத்திரப்படுத்தினதுனால தான் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், அது உங்களுக்கு ஆறுதலாய் முடியும். இப்ப இதை கேட்காவிட்டா இனி வரும் உபத்திரம் நீ அனுபவிச்சுக்கோ. ஆமென், ஆமென். இப்போ நீ உபத்திரம் அடைந்து இயேசுக்காய் பாடுபடாவிட்டா நிச்சயம் நான் சொல்லுறேன் உபத்திரம் வரும். அல்லேலூயா. பின்ன பாஸ்டருக்கு 4 மாடியில் எங்க கடிதம் எழுதினா தீராத காரியம், அது கர்த்தர் தான் அதை தீர்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆனபடி இந்த சபைக்கு சொல்லுகிறது ரட்சிப்பாகும், நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அது உங்களுக்கு ஆறுதலாகும். அப்படின்னு சொன்னா நாங்கள் பாடுபட்டு கொஞ்சம் ஆறுதல் அடையும் போலாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க தொடங்குது. அல்லேலூயா. ஆமென். நாங்கள் ஆறுதலாய் சமாதானமாய் ஒரு டீ எல்லாம் குடித்து ஒரு துக்கம் இல்லாமல் அமைதலாக இருக்கும் போலாக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஜெபத்தைகளை பண்ண முடியும், அதுவும் உங்களுக்கு ஆறுதலாய் முடியும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இந்த ஆள் நோயா இருந்து அவங்களுக்காக ஜெபிப்போம், கஷ்டத்தில் இருக்க வீட்டுக்காக ஜெபிப்போம், துன்பத்தில் இருக்கிற வீட்டுக்காக ஜெபிப்போம், ஆண்டவர் மறுமொழி தருவார் அதுக்காக ஜெபிப்போம், இந்த பிள்ளைக்கு என்ன தரிசனம் வச்சு அதுக்காக ஜெபிப்போம், என்ன தீர்க்க ஆண்டவர் சொல்ல போற அதுக்காக ஜெபிப்போம்னு சொல்லி எங்களுக்கு ஆறுதல் தரணும். யாரு தரணும்? சிலப்போ மனைவி மாதிரி ஒரு தீக்கொள்ளையும் கொண்டு வந்து நிற்போம், ஆறுதல் போச்சு. அப்படி நிற்க மாட்டாங்கன்னு சொல்றேன். அல்லேலூயா. சில பிள்ளைகள் போதும், என்ன கிழமை எப்ப ஜெபம் பண்ணி கொண்டு ஒற்ற வார்த்தை முடிஞ்சு போச்சு. புரியுதா? பக்கத்து வீட்டில் வந்து பெல் அடிச்சுட்டு ஒரு சண்டைக்கு வந்த போதும் 50,000 தர தாடானி என்ன போதும், ஜெபம் முடிஞ்சு போச்சு. புரியுதா? ஹலோ, எத்தனை நேரம் புரியுதுங்க? ஆமே. 4 சைடும் சாத்தான் துன்பங்களை உருவாக்கி எழுப்பி விட்ட நமக்கு ஆறுதல் இருக்காது, ஜெபிக்க முடியாது. ஆனா ஒரு பிரச்சனையும் இல்ல, சமாதானம் இருக்கும் போது ஜெபிக்கும் போது வெளிப்பாடு இறங்கி வரும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அதுல ஆறுதல் நமக்கு பெருகும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் ரட்சிப்புக்கு ஏதுவாகும் நாங்கள் பாடுபடுவது போல நீங்கள் பாடுபட்டு சகிக்கிறதுனால அந்த ரட்சிப்பு பலன் செய்யும். அல்லேலூயா. ரட்சிப்பு பலன் செய்யும். என்ன பலன் செய்யும்? அல்லேலூயா. என் பிள்ளை இவ்வளவு ஓடி இருக்கா, இவ்வளவு எனக்கா வாழ்ந்திருக்கா, எனக்கா ஜீவித்திருக்கா, 70 ஆண்டு வரை ஓடுனா ஜீவித்தா, இனி கர்த்தராக அந்த ரட்சிப்பை பலன் செய்ய வைக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ரட்சிப்பை பலன் செய்ய வைக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான ரட்சிப்பை என்ன பலன் செய்ய வைக்கிறார்? ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அந்த ரட்சிப்பை என்ன பலன் செய்ய வைக்கிறார்? அல்லேலூயா. நீ முன்னே பாடுபட்டதுனாலே, முன்னே கிறிஸ்துவுக்காக நின்றதுனாலே, முன்னே கிறிஸ்துவ நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டதுனால அந்த பரலோகத்துடைய சகல காரியத்தை உனக்கு உறப்பிக்க ரட்சிப்பு. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். நான் அறியாதது நீ அறிவாய், நிறைய காரியங்கள் அறிவாய். அல்லேலூயா. அப்ப அந்த ரட்சிப்பை உறப்பிக்கும் போது உனக்கு தெரியும், இப்போது பைபிளை கண்டுபிடிச்சிட்டேன், பாடலை கண்டுபிடிச்சிட்டேன், ஆராதனை கண்டுபிடிச்சிட்டேன், ஜெபத்தில் பரலோகத்தை இறக்கிறத கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது நான் அன்றைக்கு பாடுபட்டதுனால, அன்றைக்கு நெருக்கப்பட்டதுனால, இப்ப நான் ஜெபித்த ஆண்டவர் இறங்க போறான், இப்ப ஜெபித்த ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல போறான், இப்ப ஜெபித்த பரலோகத்தோடு வாறு மாற்றம் உண்டாம், என் சரீரம் விசவிதமாய் மாறத்தக்கதாக எனக்குள்ள ஒரு பலத்த கிரியை, ரட்சிப்பு கிரியை செய்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஏஜ் ஆகும்போது, ஒரு காலகட்டம் ஆகும்போது அந்த ரட்சிப்பு ஸ்ட்ராங் ஆகும், அந்த ரட்சிப்பு பூரணமாகும், அந்த ரட்சிப்பு மகிமைப்படுத்த தொடங்கும், அந்த ரட்சிப்பு அலங்கரிக்க தொடங்கும், அந்த ரட்சிப்பு தைரியப்படுத்தும். கர்த்தரே பேசுவா, நான் உனக்கு பரலோகத்தை திறந்திருக்கிறேன் என்று சொல்லி, நான் உனக்கு பரலோகத்தை திறந்திருக்கிறேன் சொல்லி கர்த்தரே பேசுவா. அந்த ரட்சிப்புக்குள்ள சபை வர பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ரட்சிப்புக்குள்ள வா, உன் புருஷனை மாற்ற முடியும். அந்த ரட்சிப்புக்குள்ள வா, உன் பிள்ளையை மாற்ற முடியும். அந்த ரட்சிப்புக்குள்ள வா, உன் கண்ணீரை பரலோகம் எடுத்துக்கொண்டு உன் வீட்டின் சகல துன்பத்தை கர்த்தர் மாற்றி உனக்கு அமைத்து ஒரு புதிய வாழ்க்கை தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, நீ பாடுபடுகிறதுனால அந்த ரட்சிப்பு பலன் செய்யும். அல்லேலூயா. அம்மா சர்ச்சுக்கு போய் என்ன கண்ட அம்மா, நீ என்ன செய்த ஆண்டவருக்குன்னு சொல்லி நீ பிறந்தாண்டு வந்தது போல அப்படியே போற, என்ன நீ கண்ட? நீ அபிஷேகம் தந்திருக்காருல்ல, அதுக்கு என்ன பதில் கொடுக்குறீங்க? அல்ல என்ன செய்துட்டீங்க நீங்க? பைசலா. எனக்கு ஒரு கோபம் இல்லை,
அறியாமல் ஒன்றும் பேசாதீங்க, அறியாமல் ஒன்றும் பேசாதீங்க. நீங்கள் தேவனுக்காய் செய்ததை இருந்து யோசிச்சு பாருங்க. அப்போது ரட்சிப்பை பற்றி உங்களுக்கு தெரிய முடியும். ஹல்லேலூயா. ஆமே ஆமே. சகோதரர்களே, ஏதோ வந்தோம், கண்ணடைச்சிட்டு இருந்தோம், இவர் பேசுகிற மூச்சு முட்டி போகுதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒரு காலம் ரட்சிப்படைய முடியாது, ரட்சிப்படைய முடியாது, பூரணமாக்கவே முடியாது. இந்த நாளில் நீ பாடுபடும் போது சொல்லுவார், இந்த பொட்டம் பையன், இந்த பொட்ட பெண்ணு எனக்கு பாடுபட்டிருக்கு, எனக்கு ஓடி இருக்கு, ரட்சிப்பை பற்றி தெரியாது. அவரே இறங்கி வந்து ரட்சிப்பை உறுதிப்படுத்த தொடங்குவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரே வந்து ரட்சிப்பை பூரணப்படுத்துவா. உன் கண்கள் திறக்கப்படும். அவரை காணுகிற ஒரு கண்களை கத்த திறந்து தந்தோ, இன்னை இவரோடு தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ரட்சிப்பு கிறிஸ்துவோடு நடத்துவதற்கு இந்த நாளில் பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறார். நீ அவருக்காக பாடுபடுவாயானால் அந்த பாடுகள் ஆறுதலாய் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் பாடுபட தொடங்கினீங்கன்னு சொன்ன அந்த பாடுகள் மிகுந்த ஆறுதலை கொண்டு வர நாம் எழும்பி நிற்போமா? கர்த்தருடைய கரத்தில் விட்டு கொடுப்போமா?